முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் எல்லாம் இயந்திரத்தை பயன்படுத்தி தான் தற்போது விவசாயம் உழுதல், விதை ஊனுதல், நடுவை நடுதல், களை எடுத்தல், உரமிடுதல், அறுவடை செய்தல் போன்ற அனைத்து பணிகளுமே, மருந்தடித்தல் உட்பட அனைத்து பணிகளுமே இயந்திரங்கள் மூலம் தான் பயன்படுத்தப்படுகின்றன. நவீனமாக எல்லோரும் விரும்புவது இந்த ட்ரோன் மூலம் மருந்தடிக்கக்கூடிய கருவி. அது இப்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஏற்பாடு செய்து இப்போ டெமோ பண்ணி எல்லாருக்கும் காட்டியிருக்காங்க. 20 நிமிஷத்தில் 1 ஏக்கரில் மருந்து அடிச்சிருந்தாங்க. ரொம்ப எளிதாட்டு பண்ணி கொடுக்குறாங்க. 600 ரூபா தான் அதுக்கு 1 ஏக்கருக்கு மருந்து அடிக்கிறதுக்கு கூலி ஆட்டு வாங்குறாங்க. எல்லா அதுக்கும் அது தேவையான வேகத்தில் அந்த மருந்து செடியில் போய் படுறதுனால அது பிரயோஜனமாட்டு இருக்கும். அதே போல் இதுவரை உழவு மட்டும்தான் உழுதும். அந்த பொலி எடுப்பதற்கு அந்த அதுக்குரிய டெக்னாலஜி இல்லை. இப்போ பொறியியல் துறை சார்பட்டு அதுவும் ஒன்று கண்டுபிடிச்சி இந்த ஆண்டு புதுசாட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நவீன தொழில்நுட்பங்கள். விதைப்பது முதல் களை எடுப்பது, மருந்து அடிக்கிறது, உரமிடுது எல்லாமே இயந்திரங்கள் மூலம் பண்ணுறது. மிக குறைந்த செலவில் தான் அதெல்லாம் பண்ணுது. ஆகவே அந்த விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கணும் முதலமைச்சர் சொல்லி, அந்த அடிப்படையில் வேளாண் துறை மூலம் நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய மேற்பார்வையில் இந்த பணிகளை செய்திருக்காங்க. விவசாயிகள் ஆர்வத்தோடு வந்திருக்கின்றார்கள். நெஞ்சார மனமாற விவசாயிகள் படுகின்ற கஷ்டத்துக்கு கட்டணம் இல்லாத நம்முடைய மின் இணைப்பை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு 50,000 பேருக்கு கொடுக்க போகிறாங்க. இந்தியாவிலே 39 வருஷத்துக்கு முன்னால் மறைந்த தலைவர் கலைஞர் தான் நம்முடைய இலவச மின்சாரம் நம்முடைய விவசாயிகளுக்கு தந்தாங்க. அது இல்லைன்னா விவசாயமே செய்திருக்க மாட்டாங்க. இப்போ நன்றி. இந்த ஒன்றிய அரசு இந்த நிலத்தடி நீருக்கு வரி விதிச்சிருக்காங்கல்ல, அதை எப்படி? அதை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன். ஏற்கனவே வாகனங்களுக்கு அங்கங்கே கட்டணம் வசூலிக்காங்க, தனியார்களை போட்டு தான் வசூலிக்காங்க. அதேபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விவசாயிகள் எடுக்கிற தண்ணியை அளந்து நீங்கள் அவங்ககிட்ட வரி வாங்க அப்படின்னா அதானி அம்பானி போன்ற பெரிய முதலாளிகளுக்கு இன்னும் பசி தேரல. அவ்வளோ ஏழ்மையில் இருக்காங்க. பொறுக்கு விவசாயிகள்கிட்ட இருந்து ஏழை விவசாயிகள் 140 கோடி இந்தியாவில் உள்ள மக்களுக்கு உணவளிக்கலை. அவங்களுடைய இரத்தத்தை உணவாக வழங்குகின்ற விவசாயிகளுடைய குறைந்த அளவு இருக்கின்ற இரத்தத்தையும் உரிவதற்காக இந்த தண்டிக்கு வரி போடுவதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிட்டோம். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு விவசாயிகளுக்கு குரூப் வச்சிருக்காங்க. நம்ம மாவட்ட ஆட்சியருடைய நேரடி கண்காணிப்பில் தான் இது இருக்கு. பங்களிப்பு தேவையானவங்க தான். இயந்திரம் வைத்திருக்கின்றவர்கள் மட்டும்தான். அந்த இயந்திரங்களை எவ்வாறு பழுது நீக்குவது, பயன்படுத்துவது, அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை பார்க்க அப்படின்னு வரும்போது அதுக்கு நீங்கள் பெரிய அளவில் விவசாயிகள் திரண்டு அங்கே அதில் கலந்துக்கிட மாட்டாங்க. அது இயந்திரங்கள் வைத்திருக்கின்றவர்கள் பயன்படுத்துகிறவங்க, அவங்க தான் அதில் தகுதியானவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நன்றி. பாபநாசம் அணையிலேருந்து 3ஆம் தேதி தண்ணி திறந்து இப்போ அனைத்து கால்வாய்கள் பார்த்தீங்கன்னா அமிலிச்செடி அதிகமாக இருக்குது, தூர்வாரலன்னு சொல்லி விவசாயிகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கடைமடைக்கெல்லாம் தண்ணி போகலன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மாதிரி நடவடிக்கை? தம்பி, பொதுவாக அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது. எந்த கால்வாய் எந்த இடத்துல அமலச்செடி இருக்குன்னு ரிட்டனாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட எழுதி கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் தண்ணி திறப்பதற்கு முன்னாலே மாவட்ட ஆட்சியர் அந்த கால்வாய்கள் அனைத்தையும் அதிகாரிகளை அனுப்பி பார்வையிட செய்து தேவையான இடங்கள்லாம் அந்த தடையை நீக்கியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறதையும் நான் புறந்தள்ளலை. எந்த இடம்னு குறிப்பிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுங்க, அல்லது என் கவனத்துக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக விவசாயிகளுக்கு என்றால் அவங்க தான் டாப் பிரியாரிட்டி. இந்த அரசும் சரி, மாவட்ட ஆட்சியர் இல்லை, மொத்தமாக அப்படி சொல்லாண்டா. எந்த இடத்துல பாதிப்பு இருக்கு கால்வாயில நீங்க ஆய்வுகளை மேற்கொண்டாலே தெரியும். இப்போ வெள்ள நீர் கால்வாயிலே பார்த்தீங்கன்னா நிறைய அமிலிச்செடிகள் அந்த சைடு நிறைய கிடைக்கும். வெள்ள நீர் கால்வாய் வேற. வெள்ள நீர் கால்வாய் தாமிரபரணி ஆற்றில் பாபநாசம் மணிமுத்தாறு அணை நிரம்பி ஓவர்ஃப்ளோ தண்ணி அது போகக்கூடிய வெள்ளக்கால்வாய். அது பெருகி கடந்த ஆண்டு வரல. அதுக்கு முதல் ஆண்டு, கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு அந்த ஓவர்ஃப்ளோ தண்ணி எங்கள் பகுதியில் உள்ள ஒரு 50,000 ஏக்கர் நிலப்பரப்பு பயன்பட்டது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டு என்ன செய்யலை, தண்ணி நிரம்பி ஓவர்ஃப்ளோ வரல. ஓவர்ஃப்ளோ தண்ணியை தான் பண்ணோம். இன்னும் சில பேர் அரசியலுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம திருநெல்வேலியில் ஆற்றுப்பாலத்திலேருந்து ஃபோட்டோ எடுக்குது, தண்ணி நிறைய போகும். சிறுவைண்டும் அணைகிட்ட ஃபோட்டோ எடுக்குது, ஏகப்பட்ட தண்ணி போகும்.
பாருங்க ஐயா, இவ்வளவு தண்ணி போகுது, வெள்ளக்காலுக்கு தண்ணி திறக்கலம்பாங்க. வெள்ளக்காலுக்கு எங்கேருந்து தண்ணி வரும்னா, பாவநாசம் மணிமுத்தாறு ஓவர்ஃப்ளோ தண்ணி வெள்ளங்குழி என்ற இடத்துல இருந்து தான். அதுக்கு மேலே இருக்க தண்ணி தான் எடுக்க முடியுமே தவிர அதுக்கு கீழே இருக்க தண்ணியை எடுத்தால் கால் பெர்மிட் பண்ணாது, பேருகிடாது. எல்லாமே ஏற்றத்தில் தான் இருக்குது. அதுக்கு கீழே தாமிரபரணி ஆறு திருநெல்வேலியிலேருந்து வெள்ளக்காலுக்கு தண்ணி கொடுக்க முடியாது. தாமிரபரணி ஆறு பள்ளத்தில் இருக்குது, வெள்ளக்கால் எங்கே இருக்குது? மேட்டில் இருக்குது. வெள்ளங்குழியில் தண்ணி எடுத்தால் மட்டும்தான் எங்கே வந்து சேரும்? அந்த இடத்துக்கு வரும். ஆகவே அந்த வெள்ளக்கால்வாய்களில் தண்ணி திறப்பதற்கு முன்னால் மாவட்ட ஆட்சியர் நிச்சயமாக அசில்ட் எடுத்துருவாங்க.